இதுதான் சின்ன கோலில் நம்ம எப்படி நூடுல்ஸ் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய ஹோல்ஸில் போடும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு குறைவாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கணும். என்னென்ன பொருள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, வேப்பம் பிசின், கருவேலம் பிசின், அடுத்தது என்ன அப்படின்னா பாதாம் பிசின் வாங்கிக்கணும். இந்த வாங்கிக்கின பிசினை நம்ம என்ன செய்யணும், நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் எடுத்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நீர் விட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா என்ன செஞ்சுக்கணும், அடி பிடிக்காமல் முதல்ல பார்க்கணும். நம்ம போட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம என்ன செஞ்சணும், கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். இல்லை அதாவது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அடுப்பில் வைக்கிற மாதிரி அதாவது கண்ணாடி கிளாஸில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது அடி பிடிக்கிறது. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நல்லா வேக வச்சுக்கிட்டு அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு அந்த விழுதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, பார்லி பவுடர், உளுந்த மாவு பவுடர், அடுத்தது என்ன அப்படின்னா பொட்டேட்டோ சார்ஜ், கோதுமை மாவு, அரிசி மாவு, கேழ்வரகு மாவு இல்லை அப்படின்னா வரகு மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, விழுதை என்ன செஞ்சுக்கணும் அதில் போட்டு நல்லா பெசரி கொடுக்கணும். பெசரி கொடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் பெசரி கொடுத்துட்டு, இல்லை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பெசரி கொடுக்கணும். பெசரி கொடுத்துக்கிட்டு நம்ம சாதாரண இடியாப்ப அச்சில் உள்ள சின்ன ஹோலில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெயை நம்ம மேலே அதாவது மேலே என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம நல்லா இருத்தி வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை நல்லா என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு உதிரியான ஒரு நூடுல்ஸ் ரெடி கிடைக்கும். ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வழக்கம் போல் நம்ம நூடுல்ஸ் தயாரிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் நம்ம கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க விடும்போது கொஞ்சம் எண்ணெயை நம்ம என்ன செஞ்சுக்கணும் போட்டுக்கிட்டு இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிட்டு உடனே எடுத்து ஒரு நிமிஷத்தில் நம்ம வெளியே எடுத்து ஒரு குளிர்ந்த நீரில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான என்ன செஞ்சுக்கிறோம் நூடுல்ஸ் நமக்கு கிடைக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் சத்தான உணவை செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி வியூவர்ஸ், நம்ம ஒரு அழகான நூடுல்ஸ் பார்த்தோம். சின்ன கோலில் எப்படி நம்ம நூடுல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.